Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபுல் மூன் டே வருது, அதாவது March 13th. அன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டே, டிவைன் எனர்ஜி அபரிவிதமான இருக்கக்கூடிய நாள். அன்றைக்கி வந்து நீங்கள் ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும், இல்லைனா ட்ரீட்மெண்ட் கூட நீங்கள் வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளாக்கேஜஸ், இந்த பிளாக் மேஜிக் அந்த மாதிரிலாம் வருது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்குது, உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இந்த மாதிரி இருந்தாலும் அன்றைக்கி வந்து நீங்கள் இனிஷியேஷன் எடுத்து நீங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் அந்த தடைகள்லாம் நீங்கி நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியும். ஸோ உங்களோட லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து வாழலாம். இன்றைக்கி நம்ம வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். சாமுவேல் ஏஞ்சல் பிளெஸ்ஸிங்ஸில் இதில் வந்து நான் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்கன்னா, ஸ்க்ரீனில் வந்து ஒரு 3 ஃப்ளவர்ஸ் தெரியும், அந்த ஃப்ளவர்ஸ் வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் விஷயம் சொல்கிறேன். உங்களோட ஆரா கனெக்ஷனை ஸ்ட்ராங்காக பதிவிடும்பொழுது, நீங்கள் வந்து சேனலுக்குள்ளே ஸ்ட்ராங்காக வரும்பொழுது உங்களுக்கான ப்ரிடிக்ஷன் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக இதில் இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களோட இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு, மீண்டும் உங்களோட நபரோடு நீங்கள் வந்து ஜாயின் ஆவீங்களா, அவங்களோட லைஃப் உங்களுக்கு வந்து சரியாக இருக்குமா, திரும்ப வந்து ரீஜாயின் ஆவீங்களான்ட்டு பார்க்கலாம். சரியா? என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளெஸிங்ஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம் கைஸ். சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 44455. அந்த நம்பருக்கு கமெண்ட்டில் தேங்க் பண்ணிவிட்டு பைல் 1 பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்களை வச்சுருப்பார், கைடன்ஸ் கொடுப்பாரு. சரியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க, கிரேட் லவ் இஸ் ஒர்த் டேக்கிங் த ஸ்டெப் யூ ஆர் கைடட் டு டேக், மேக் த எஃபர்ட். தட் மீன்ஸ் பைல் 1 சூஸ் பண்ணவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்கீங்க. உங்கள் நபரோட ஜாயின் பண்ணுறதுக்காக நிறைய ட்ரை பண்ணி ஃபெயிலியர் பார்த்துட்டிங்களா? இப்போ கொஞ்சம் வந்து இப்போ கரண்ட்லேயும் சரி, கொஞ்சம் நாளாக பாஸ்ட்டு இந்த இதுலேயும் சரி, நீங்கள் வந்து கொஞ்சம் மைண்டில் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை, ட்ரஸ்ட் இல்லை, நம்பிக்கை போயிடுச்சு. கரெக்டாக? பைல் 1 சூஸ் பண்ணவங்க நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிட்டீங்க, எஃபெக்ட் போடுறதை நிறுத்திட்டீங்க. உங்களுக்கு ஃபர்தராக என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம், டாரூட்டில் பார்த்துக்கலாம். இன்னும் ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இருக்கீங்க, அதனால் எஃபெக்ட் போடுறதை நிறுத்தியிருக்கீங்க. எஃபெக்ட் போடணும்னு சொல்கிறார். ஃபர்தராக என்ன சொல்கிறார், என்ன கைடன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் டாரூட்டில். இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து எழுந்திருக்கீங்க. எஸ், கண்டிப்பாக ஒரு அவேக்னிங் மூமெண்ட் இருக்குங்கிறாங்க உங்களுக்கு. அதாவது ஒரு விழிப்பு நிலை அடைவீர்கள். ஓகேவா? உங்களுக்கு ஒரு திடீர்னு ஞானம் பிறக்குது, திடீர்னு ஞானம் பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு இது வரப்போகுதுன்றாங்க. இப்போ மைண்ட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டூயலாக தான் இருக்குது, பேலன்சிங் இல்லை. ஓகேவா? இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய விஷயங்களுக்கு வந்து எவ்வளோ நம்மளால் எஃபெக்ட் போட முடியுமோ, எவ்வளோ வந்து நம்மளே வந்து இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியுமோ பண்ணுவோம்.
அதுக்கப்புறமா கடவுள் விட்ட வழி அப்படிங்கிற மாதிரி. அப்படியா? ஒரு சிலர் வந்து நியூ டைரக்ஷன், நமக்கு நியூ லைஃப் தான் சரியாக இருக்கும், இந்த ஒரு அன்பேலன்சிங் மைண்டில் இருக்கீங்க. எதை சூஸ் பண்ணுறது, இதுக்கே போகலாமா, ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணலாமா, இல்லைன்னா நெக்ஸ்ட் லைஃப் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டான பர்சன் நீங்கள். எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பீங்க. இது நான் வந்து எங்கள் மாஸ்டர் ஒருத்தர் சொன்னாங்க, ஏதாவது ஒரு விஷயம் கேட்டால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அதை இந்த விஷயத்தில் வந்து A to Z எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அவங்க கேட்குற கேள்விகளும் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுறது. ஓகேவா? அந்த எஸ் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன், நீங்கள் ஃபயர் எலமெண்ட் பர்சனாக தெரியுறீங்க. எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன், அப்படி தான் உங்கள் சுச்சுவேஷன் இருக்க மாதிரி தெரியுது கைஸ். ஓகே, எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டனே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறீங்க. சரியான தூக்கம் கிடையாது, அவங்க ஏமாற்றி தான் இருக்காங்க உங்களை. இந்த பைல்வான் சூஸ் பண்ணவங்க அந்த உறவு உங்களுக்கு நிறைய வழிகள் கொடுத்துருக்கு. அந்த உறவு வந்து அது கார்மிக்காக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலருக்கு கார்மிக் என்ன அப்படின்னா என்னங்க மேடம் கேட்குறாங்க. எவ்வளோ நம்ம தமிழ் பீப்புள் தான், ஃபாரினர்ஸ்லாம் கார்மிக்னால் என்னன்னு தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்க மினி சக்ராஸ்லேருந்து ப்ரைம் சக்ரா வரைக்கும், முதன்மை சக்ராலேருந்து மினி சக்ரா வரைக்கும் அத்துப்படியாக இருக்காங்க. அவங்க இப்போ வந்து ஆஸ்ட்ரோலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம பிள்ளைங்க கார்மிக்னா என்ன, கார்மிக்னா நத்திங், அது வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய ஒரு ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன். சயின்ஸ் படி சொல்கிறேன், ஏன்னா சயின்ஸ் படி சொன்னால் தானே உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு பந்தை எடுத்து ஒரு செவத்து மேலே விட்டு எறிகிறீங்க, ரொம்ப ஃபோர்ஸாக வச்சு அடிக்கிறீங்க. நீங்கள் என்ன ஃபோர்ஸில் அடிச்சிங்களோ அந்த ஃபோர்ஸ்க்கு உங்கள்கிட்ட திரும்பி வரும். வருமா வராதா? இதுவே அந்த பந்தை வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி மெதுவாக எடுத்து த்ரோ பண்ணுறீங்க, அந்த பந்து பொறுமையாக தான் உங்கள்கிட்ட வந்து திரும்ப வரும். ஒரு ஆக்ஷன், அதுக்கான ரியாக்ஷன். ஒரு தெளிந்த ஒரு நீரோடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பக்கமாக ஒரு வாக்கிங் போகிறீங்க, ஒரு கல் எடுத்து நல்லா இந்த தண்ணி ரொம்ப தெளிந்து இருக்குது, நல்லா இருக்குது, இது மேலே ஒரு கல்லை விட்டு எறியலாம், என்ன ஆகுது பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு கல்லை எடுத்து அது மேலே அடிக்கிறீங்க. இந்த தண்ணி மேலே நீங்கள் தண்ணி மேலே வந்து அது எவ்வளோ டென்சிட்டியில் தான் இருக்குது, அவ்வளோ பெரிய தண்ணி, அவ்வளோ பெரிய கோலம். நீங்கள் போட்டது ஒரு சின்ன கல் தான் நான் போட்டேன். ஆனால் அதோட வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா அந்த அலையை அது போட்ட இடத்துலேருந்து அப்படியே அந்த வேவ்ஸ் வரும் பாருங்கள். கவனிச்சிருக்கீங்களா? எவ்வளோ நேரத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அது நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக தூக்கி விசிறி அடிச்சிங்களோ அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் அது அப்படியே வந்துகிட்டே இருக்கும், அந்த வேவ்ஸ் வரும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஒரு ஆக்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் நடக்குதா இல்லையா? அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்கன்னா அதுக்கான நல்ல விஷயம் உங்களுக்கு வரும். ஒரு நெகட்டிவான விஷயங்களை ஓட்டுறீங்க, நெகட்டிவான விஷயங்களை செய்யும் பொழுது நெகட்டிவான விஷயங்கள் உங்களை அட்ராக்ட் பண்ணிடும். இதுதான் கர்மா. குட் கர்மா, பேட் கர்மா. கர்மான்னா 2 விதம் இருக்குது. கர்மான்னா எல்லாமே கர்மா கிடையாது, எல்லாமே பேடு கிடையாது. குட் கர்மா, பேட் கர்மா. இப்போது இந்த நபரால் நீங்கள் அனுபவிச்சிங்க இல்லையா அந்த வலி வேதனை அப்படிங்கிறது வந்து ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக்காக தெரியுது கைஸ். ஓகேவா? இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இதில் வந்து நான் நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்களுக்கான அந்த ஸ்ட்ரகிள் தெரியுது எனக்கு. அதுக்கான சுச்சுவேஷனுக்கு என்ன ஒரு ரெமெடியோ அதையும் ப்ரிடிக்ஷனில் வருது, அதையும் நான் சொல்கிறேன். ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க, நான் அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து இந்த சுச்சுவேஷன் போகிறதுக்கு காரணமே வந்து டெவில் எனர்ஜியாக தெரியுது, அதாவது பிளாக் மேஜிக். ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சில நல்ல உள்ளங்கள், அவங்கள வேறு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கெல்லாம் நிறைய அவங்க இந்த பிறவிலேயே இப்போல்லாம் வந்து அப்பப்போ காமிச்சிடுறாங்க. இறைவன் வந்து அப்பப்போ கொடுத்துட்றாரு.
அப்போ கூட அதுங்களுக்கெல்லாம் புத்தி வர மாட்டேங்குது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பிறவியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நிறைய நார்மல் லைஃப்லேருந்து ரொம்ப பின்தங்கி இருப்பாங்க. சாதாரண ஒரு இப்போது ஔவையாரோட அந்த பாடல்கள்லாம் கேட்டிருக்கீங்களா? கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்ட்டு அந்த வரி. ஒரு குழந்தை பிறகுதுன்னா அது நல்ல ஒரு கை கால்லாம் நல்லா இருந்து அதுக்கு புத்தியும் நல்லா எல்லாமே இறைவன் கொடுத்துருக்கிறாருன்னா அது நல்ல கர்மம் பண்ணிட்டு வருதுன்னு அர்த்தம். அது ஆனால் வந்து எந்த மாதிரி வீட்டில் பிறக்குது, எந்த மாதிரி சூழ்நிலை பிறக்குது, அது வேறு விஷயம். அது செகண்டரி. மெயினாக இது. ஸோ இப்படியெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்பொழுது இந்த மாதிரி கெட்ட விஷயங்களை பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன இந்த நேரத்துக்கு வேணால் அவங்க சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துட்டோம், அவங்க வந்து அவங்க நம்மளை விட நல்லா இருக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் நினச்சி பண்ணுறவங்க அப்போ வேணால் அது சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் அது அவங்க எப்படி ஒரு சொத்தை சேர்த்து வச்சு அவங்க பேரம் பேத்திக்கெலாம் கொடுத்துட்டு போகிறாங்களோ அது மாதிரி அவங்களோட கெட்ட கர்மாவையும் அவங்களும் சுமந்துட்டு போவாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து வச்சுட்டு போகிறாங்க பொக்கிஷமாக. ஸோ ஒரு சிலர் சொல்லுவீங்க, நான் நல்லதே தான் மேடம் பண்ணுறேன், எனக்கு புத்தி தெரிஞ்சதுலேருந்து நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சது கிடையாது, ஆனால் எனக்கு லைஃபே அமைய மாட்டேங்குது, எனக்கு லைஃப் வரும்போதெல்லாம் என்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு தான் யாராவது வராங்க, எங்கள் குடும்பத்திலே யாருக்குமே வந்து இந்த பாக்கியம் இல்லை போல், எல்லாருமே வந்து இதில் ஸ்ட்ரகிள் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அவங்க காரணம் கிடையாது, அவங்கள மூதாதையர் கொடுத்துட்டு போன அந்த இதுவை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனால் நல்லதையே செய்யணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒருத்தர் வந்து தொல்லை கொடுத்துட்டாங்கன்னா உடனே வந்து அவங்கள நினச்சி ஆனால் இதில் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? நினச்சி அந்த வலி வேதனையை நினச்சி ரொம்ப கவலைப்படுறீங்க. சரியான தூக்கம் இல்லை, சாப்பாடு தண்ணி எதையும் நேரத்துக்கு எடுத்துக்கிறது கிடையாது. நிறைய மைண்டு டிப்ரெஷனில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப சிங்கம் மாதிரி இருந்த பெண்மணி நீங்கள், மோஸ்ட் ஆஃப் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. சிங்கம் மாதிரி இருந்தீங்க, பட் இப்போ எப்படி இருக்கீங்க? இப்போ ஆப்போசிட்டாக இருக்கீங்க. யார்கிட்டையும் உதவி கேட்க மாட்டேறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க. இப்போ வந்து வாய்ஸ் கூட கொடுத்துட்டாங்க பாருங்கள், உங்கள் ஸ்ட்ரகிள்கான அந்த பிரச்சனையை சொல்லி உங்களுக்கு வாய்ஸும் கொடுத்துட்டாங்க. ஹெல்ப் கேளுங்க, கேட்டால் கிடைக்கும். உங்களுக்கு சடனாக இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு சேஞ்சஸ் நடக்க தான் போகுது. அதுக்கு நீங்களும் மனசு வைக்கணும். ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சூழ்நிலையிலேருந்து உனக்கு ஒரு நல்ல மாற்றம் ஒன்று நடக்க போகுது, நீயும் அதுக்கு ஆக்ஷன் எடு, ஓகேவா? உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. அந்த பழைய பஞ்சாங்கமாக இருந்ததெல்லாம் போதும். பழைய பஞ்சாங்கமாக இருந்து கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க, ஓகேவா? அப்போ வந்து வெள்ளந்திய மனிதர்கள் இருந்தாங்க. அப்போ ஏன்னா அது ஏன் அந்த பழமொழி சொன்னாங்கன்னு சொல்கிறது கூட ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, அப்போ மனிதர்கள் வந்து வெள்ளந்தியான மனிதர்கள், வெள்ளந்தியனா கள்ளம் கவடம் இல்லாமல் பழி வாங்குகிற அந்த இதெல்லாம் இல்லாமல், ரொம்ப அதுவும் இல்லாமல் பெண்களை விட ஆண்களுக்கு வந்து மெச்சூரிட்டி கம்மி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 25 வயசு ஒரு வாலிபருக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுத்திறன் ஒரு 12-13 வயசு பொண்ணுக்கு இருக்கும். அப்போல்லாம் ஒரு 15 வயசுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த பசங்க வந்து மெச்சூரிட்டியாக அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த பக்குவத்தில் இருப்பாங்க. நிறைய இப்போ கூட வந்து நிறைய ஜென்ஸ் வந்து வளர்ந்துருப்பாங்களே தவிர லாஜிக்காக யோசிக்கிற அந்த இது கிடையாது. அவங்க வந்து ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. ஆனால் ஒரே நேரத்தில் மல்டிபிள் பர்சனாலிட்டிலாம் அவங்க கிடையாது. ஆனால் பெண்கள் வந்து ஒரு நேரத்தில் 10 வேலையை கூட செஞ்சுருவாங்க. சமைச்சிக்கிட்டே சீரியல் பார்த்துருவாங்க, சமைச்சிக்கிட்டே இங்கே ஃபோனில் யாருக்காவது ரிப்ளை பண்ணுவாங்க, இங்கே சமைச்சிக்கிட்டே நாளைக்கு என்ன செய்யணும், நாளன்னைக்கு என்ன செய்யணும், அடுத்த நாள் என்ன செய்யணும், இன்றைக்கி என்ன வேலை இருக்குது, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? சாதாரணமாக வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ தட் இப்படி இருந்த நீங்கள் எப்படி மாறிட்டீங்கன்ட்டு உங்களையே நீங்கள் கேட்டுக்கோங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா,
அந்த காலத்துலலாம் வந்து கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்னு சொல்கிறது ஏன் 2 தரப்புலையும் சொல்ல வேண்டியது தானே. பெண்களுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி ஜாஸ்தி, அறிவுத்திறன் அதிகம், அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், பவர் எல்லாமே உங்களுக்கு அதிகம். ஆனால் பசங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் வயதாக தான் ஒரு நாலேஜ் வரும் அவங்களுக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி 40 வயசை கிராஸ் பண்ணால் கூட ஞானம் பிறக்க மாட்டேங்குது. யாரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்ற அந்த மேனேஜிங் இது வந்து மெயில் எனர்ஜிக்கு தெரிய மாட்டேங்குது கைஸ். ஓகேவா? உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் யாராவது ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்கள முதல்ல வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருங்க. இல்லைனா உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்காங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் பசங்களுக்கு மெச்சூரிட்டி கிடையாது. எப்படி வந்து ஒரு அம்மாவையும் ஒரு நியூவாக வரக்கூடிய தன்னுடைய வருங்கால மனைவியையும் எப்படி பார்த்துக்கணும், அதே மாதிரி ஒரு லவ் பண்ணுறான்னா தைரியமாக பண்ணணும். லவ் பண்ணி 6 வருஷம் ஓடும், வீட்டில் சொல்கிறதுக்கு பயம். அந்த பொண்ணு இருந்து அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம வந்து ஏஜ் ஆகுது, நம்ம இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு ஒரு கட்டத்துக்கு அவங்க வந்து எக்ஸ்ட்ரீமில் போகும்போது அப்போது உடனே நோ கான்டாக்ட், உடனே இவர் வந்து பிளாக் பண்ணி விட்ருவார். ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி இப்போது இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது உங்களை ஏமாற்றிருக்காங்க அதை மெயில் எனர்ஜி. அது கார்மிக்காகவும் இருக்குது ஒரு சிலருக்கு பிளாக் மேஜிக் தெரியுது. கண்டிப்பாக இது வந்து இந்த காலச்சக்கரம் மாறும், உங்களுக்கான விஷயங்கள் வரும். சில விஷயங்கள் வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. உங்களுக்கான நபர் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. ஒரு சிலர் வந்து அபவ் 40க்கு மேலே இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, நிறைய விர்ச்சுவல்ஸ்லாம் பண்ணுவீங்க, நிறைய அந்த ஏதாவது பண்ணி நம்ம வந்து இதை சரி பண்ணிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க. ஆனால் ஏதாவது நடந்தது? நிறைய வந்து என்ன சொல்கிறதுன்னா, டிவைனோட கனெக்ட் ஆகணும்னு நினச்சி இருப்பீங்க, ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல லேக் ஆகிடுறீங்க. அது எந்த இடம் தெரியலையே. அது தெரிஞ்சால் ஏன் மேடம் நான் வந்து ரீடிங் பார்க்க வரேன்? ஆமாம் தானே, அது தெரிய மாட்டேங்குதே. தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏஜுக்கு அப்புறமும் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுக்கலாம். முதல்ல உங்களை சரி பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் பிள்ளைங்கள பாருங்கள். சரியா? ஒரு காரணம் தேடிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஒரு சிலர் அதை சீக்கிரம் அதுக்கான இது தெரியுன்றார். ஓகேவா? உங்களுக்கான ஒரு நபர், சில பேருக்கு வந்து ரியூனியன் இல்லை, நியூ லைஃப் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. சில பேருக்கு வந்து உங்களுக்கு மூன் எனர்ஜி லெவல் ரொம்ப இன்ட்யூஷன் இது வந்து கம்மியாக இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்ட்யூஷன் நல்லா வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். உங்களோட லேகிங் எங்கே இருக்கோ அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகேப்பா. பைல் 1க்கு சாமுவேல் ஏஞ்சல் கொடுத்த கைடன்ஸ் என்னென்னா, சிங்கம் போல் இருந்த நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? நீங்களாக இல்லை, ரொம்ப பயம், பதட்டம். இந்த பிளாக் மேஜிக் இதெல்லாம் வந்து உங்களை எங்கே அடி வாங்க வைக்கும்னா, நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் போய் நிற்கும். தேர்ட் பார்ட்டி கூட இருக்குது உங்களுக்கு. பிளாக் மேஜிக்காக தான் இது பார்க்கும்போதே தெரிஞ்ச ஒன்று கார்மிக்கில் இருக்கீங்க, ஒரு சிலர் பிளாக் மேஜிக்கில் மாட்டிகிட்ருக்கீங்க. தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களோட எதிர்பார்ப்பு சில பேருக்கு வந்து நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் கேட்டிருக்கீங்க, ஆக்ஷன் எடுக்க சொல்கிறார். ஓகேவா? ரொம்ப வெக்ஸாக, ரொம்ப ஃபெயிலியர், ரொம்ப ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை அனுபவிச்சுட்டு வந்திருக்கீங்க. இது ரீயூனியன் ஆகிடுமா? சரி, இதை விட்டுட்டு வெளியே போகலாம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு ஒரு சிலர் காரணமும் சொல்லிட்டாரு. உங்களுக்கான லேகிங் ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் பண்ணுங்கள். சில பேர் ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிட்டு லேகில் நிற்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு சில கிளாஸஸ் இருக்குது. அது ஓகேவா? ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது. அப்புறம் வந்து உங்களோட ஆரா சர்வீஸ் இருக்குது. இந்த சோல் வந்து இப்போ இது வந்து கலெக்டிவ் ரீடிங். நீங்கள் தனியாக வர்றீங்க, ப்ரைவேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னா பர்சனல் ரீடிங்க்கு அப்போ வந்து இது வந்து சோல்மேட் கனெக்ஷனா, இது வந்து கார்மிக்னால் வந்த இழப்பா, இல்லைனா பிளாக் மேஜிக்கில் மாட்டிகிட்ருக்கா அப்படிங்கிறது. நீங்கள் பிளாக் மேஜிக்கில் மாட்டியிருந்தீங்கன்னா
அதுலேயும் சரி நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணும்பொழுது அடி வாங்குவீங்க. ஏன்னா பிளாக் மேஜிக்லாம் வந்து உங்களோட எனர்ஜியை லோவாக்கி விட்ரும். உங்கள் எனர்ஜி லெவல், உங்கள் ஃபோக்கஸிங் உங்களுக்கு ஒரு இதுவாக இல்லாததுனால நீங்கள் வந்து அடுத்தடுத்து எந்த ஒரு இதே ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு யாராவது வந்து நல்லா உங்களுக்கு ஹாட்லி ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி உங்களை பார்த்துக்கணும்னு நினச்சி வந்தால் கூட அவங்களும் உங்களுக்கு வந்து நெகட்டிவான மனிதராக மாறிடுவாங்க. ஸோ அதனால் பி கேர்ஃபுல். ஒரு சிலருக்கு ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அந்த ஆழ்மன பதிவுகளை கவனிக்காமல் விட்டு நீங்கள் நியூ லைஃப்க்கு போனாலும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து வேலை பார்க்குற இடம், பிஸ்னஸ், குடும்பத்தில் ஒற்றுமை எல்லாத்துலேயும் போய் அது அடி வாங்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லிட்டாரு, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கான லேகிங்கை கிளியராக சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குதுன்னு பயப்படாதீங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. உங்களை கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுது கைஸ். எழுந்திரிக்க முடியாத அளவுக்கு அடி வாங்கியிருக்கீங்க, தூக்கம் கிடையாது. ஒழுங்காக சாப்பிட்றீங்களா நேரத்துக்கு? எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நான் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்ருவேன் மேடம். மணி 1 ஆச்சுன்னா மதியம் லஞ்ச் எடுத்துருவேன். அப்படியே 9 மணி நைட்டு 9 மணி ஆச்சுன்னா கரெக்டாக போய்ட்டு தூங்க போயிடுவேன் பெட்டுக்கு. அதோட 6 மணிக்கு தான் ரெஃப்ரெஷ் பண்ணி டக்குன்னு எழுந்துக்குவேன். ஆமாவா? இதை நீங்கள் பண்ணுறீங்களா? இது நடக்குதா உங்களுக்கு? அப்படி நடக்குதுனாலும் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனாலும் கமெண்ட்டில் போடுங்க. சான்ஸே கிடையாது. நான் சொல்கிறதுலாம் சும்மா உங்களை நீங்கள் அந்த மாதிரி நார்மல் லைஃப்பில் இல்லை, அதுக்கு ஆப்போசிட்டாக தான் உங்கள் லைஃப் நடந்துகிட்ருக்கு. அதனால தான் சொல்கிறேன். சரியா? கவலைப்படாதீங்க, சரியாகும். நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். ஹெல்ப் கேட்க மாட்டேறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விர்ச்சுவல்ஸை எவ்வளோ நாள் பண்ணிகிட்டு இருக்க போகிறீங்க? நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் நம்ம வந்து சக்ஸஸ் பார்த்து தான் ஆகணும். ஸோ விர்ச்சுவல்ஸ் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவீங்க? ஒரு விர்ச்சுவல்ஸ் பின்னாடி எத்தனை நாள் சுற்றுவீங்க? ஒரு கிரகத்துக்கு பின்னாடி எத்தனை நாள் சுற்றுவீங்க? இன்றைக்கி சனி பயிற்சி நடக்குது, இந்த மாதம் சனி வந்து பயிற்சி ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவரை கூல் பண்ணி அவர்கிட்டருந்து பிளஸ்ஸிங் வாங்கிறதுக்காக போய் 9 வாரம் விளக்கேற்றுங்கன்னுவாங்க. ஆமாவா இல்லையா? 9 வாரம் காக்குக்கு சாதம் வைங்கன்னு. அது வந்து 9 வாரத்துக்கு மட்டும் வைக்கக்கூடாது. அதை ரெகுலராகவே ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லது. அந்த 9 வாரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது. அந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலைன்னா யார் போய் கேட்பீங்க? காக்காவை கேட்பீங்களா? இல்லை சனீஸ்வர பகவானை கேட்பீங்களா? இல்லை இந்த ஐடியா கொடுத்தாங்களா அவங்கள போய் கேட்பீங்களா? நான் 9 வாரம் வச்சேன், 9 வாரத்துக்குள்ளேயே எனக்கு வந்து எதுவுமே நடக்கலையே, எனக்கு எதுவுமே ஒரு சைன் தெரியலையே கேட்பீங்களா? எப்படி இருந்தாலும் எப்போயாவது நமக்கு நடந்துடும், எப்படியாவது வந்து நம்ம கையில் சேர்ந்துடும், அப்படியே சரண்டர் பண்ணிட்டு கம்மன் நீங்கள் அது வரைக்கும் பண்ணிவிட்டு அடுத்தது உங்கள் வேலையை பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணி வெக்ஸ் ஆகிட்டு எது செஞ்சாலும் ஒன்றுமே நடக்கலை. டிவைன் இருக்கா இல்லையானே தெரிலப்பா. ஆமாவா இல்லையா? ஆனால் மாற்ற வேண்டிய இடம் எங்கன்றதை உணராமல் நீங்கள் வெளியில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷஸ் வந்து நீங்கள் ஈர்க்க முடியாது. உங்களுக்கு இப்போ ஒரு சனி பயிற்சி மட்டும்தான் உனக்கு வீக்கா? மற்ற 8 கிரகங்கள் பவரில் இருக்காங்க, அவங்களோட பவர் எங்கே போச்சு? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஆஸ்ட்ரோ பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ரோ பண்ணுறவங்க யாரும் வந்து கடவுள் கிடையாது. ஆஸ்ட்ரோ பார்க்குறவங்க யாரும் உங்கள் கார்மிக் எடுக்க முடியாது. ஜெராக்ஸில் என்ன இருக்கோ அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்கள், அதுக்கு வந்து அவங்களுக்கு அப்பா என்ன ஒரு பந்தா, இந்த ராசிக்காரங்க இப்படி இருக்கீங்க, அந்த ராசிக்காரங்க அப்படி இருக்கிறீங்க, நீங்கள் இதை செஞ்சுட்டா அதுவாகிடும். கேட்குறீங்களா? நான் சொல்லித்தரத விஷயத்தை எந்த ஒரு ஜோசியர்கிட்டையும் நீங்கள் கேட்டு பாருங்களேன், ஜோதிடம் பார்க்குறவங்கக்கிட்ட. சரி, எனக்கு சனி பயிற்சி நடக்குதுப்பா, சனி தான் சரியில்லை, ஆனால் 8 கிரகங்கள் பவராக இருக்காங்க, அவங்களோட பவர்லாம் எங்கே போச்சு? நான் ஏன் அவங்க பவரை இருக்க முடியல? அதுக்கு பதில் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. 75% நான் எனர்ஜியில் இருக்கும் பொழுது 25% வீக்கான எனர்ஜியை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாதுங்க. அவங்களாம் கடவுள் கிடையாது. அவங்க சும்மா அவங்கள வந்து இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது பண்ணுங்க எந்த பரிகாரமும் உங்களை மாற்ற முடியாது. பண்ண வேண்டிய பரிகாரம் உங்கள் உடல் மனம் ஆன்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன தான் விர்ச்சுவல்ஸ் இதில் வந்து பார்க்குறேன் 45-50க்கு மேலே ஒரு சிலர் இருக்கீங்க, இந்த ஸ்ட்ரகிளில் மாட்டிகிட்டு இருக்கீங்க. இன்னும் இண்டிவிஜுவலாக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க தவிர ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சிலர் வந்து பிலோ 20-30 அந்த மாதிரி இருப்பீங்க, நியூ டைரக்ஷன் எடுக்கணும், புது வாழ்க்கைக்கு ரெடியாகிறீங்க. அது கூட உங்களுக்கு வந்து
ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு யோசனை இருக்கும் உங்களுக்கு. அந்த இதில் கூட உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நீங்கள் அந்த போகிற டைரெக்ஷனில் கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லேகின் இருக்கலாம். அதனால் இந்த லோயர் எனர்ஜியோட நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற சக்ஸஸ் பண்ண முடியாது. உங்களோட நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிற அந்த பர்சன்லாம் வந்து உங்களை அழுத்திடுவாங்க கைஸ். உங்களுக்கு இது மாதிரி நிறைய விஷயங்கள், இந்த ஆழ்மன பதிவுகள் என்னென்ன, அந்த கார்மிக் என்ன, இதை பற்றிலாம் நிறைய நான் வந்து பழைய வீடியோவில் பேசியிருப்பேன். அதோட லிங்க்கு கூட நான் இந்த வீடியோட எண்டில் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க சரியா. அதனால் ஆஸ்ட்ரோவை கட்டிக்கிட்டு அழுவாதீங்க. ஆஸ்ட்ரோனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுக்கு பவராக 4 கிரகங்கள் பவராக இருந்தாலே நீங்கள் பழச்சிக்குவீங்க. ஒரு கிரகம் பவரில் இல்லை அப்படின்னா ஒன்றும் ஆயிட மாட்டீங்க. முட்டாளாக இருக்காதீங்க கைஸ். கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள். 9 கிரகத்தில் ஒரு கிரகம் வீக்காக இருந்துச்சுன்னா உங்கள் லைஃபே மாறுமா? சரி, 8 கிரகத்தோட பவரை நீங்கள் இருக்கணும் இல்லை, வந்திருக்கணும்ல. ஈர்த்தீங்களா இல்லையா? கொஸ்டின் மார்க்கா இல்லையா? அப்போ அந்த 9 ஒரு கிரகத்துக்கு நீங்கள் பவர் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ளேயே அந்த கிரகம் 3 மாதத்துக்கு அப்புறமா வேறு ஒரு இதில் போய் உட்காந்துருவாங்க, பயிற்சி ஆவாங்க. அப்போ வேறு ஒரு பாதத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வேறு ஒரு டைரெக்ஷனில் போயிட்டு வேற ஒரு கோவிலில் போயிட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஆமாவா இல்லையா? இப்படியே பரிகாரங்களாக பண்ணினே இருங்க. பண்ண வேண்டிய பரிகாரமே உங்கள் உடல் மனம் ஆன்மாவை அதை சரி பண்ணுங்கள். அதை சரி பண்ண மட்டும்தான் சித்தர்கள் ஞானிகளால் மட்டும்தான், கடவுள் நிலையில் இருக்கிறவங்களால் மட்டும்தான் உங்களோட கார்மிக்லேருந்து வெளியே வரத்துக்கு உங்களுக்கான அந்த வழியை காட்ட முடியும், உங்களை டேக் ஓவர் பண்ண முடியும். இந்த மாதிரி பிளாக் மேஜிக்கு, இந்த மாதிரி கார்மிக் சுச்சுவேஷன்லேருந்து எவர் ஒருவர் உங்களை எடுப்பாங்கன்னா சித்தர்கள் மட்டும்தான். இப்போ வந்து சித்தர்கள்னால் வந்து யாருன்னு நினைக்கிறீங்க? ஹீலர்ஸ். அதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் அவங்கள ஹீலர்ஸ்ன்றாங்க, இங்கே வந்து சித்தர்கள் சொல்கிறீங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சில சித்தர்கள் சில ஹீலர்ஸ்லாம் வந்து நிறைய லேகிங்கில் மாட்டின்னு இருக்கீங்க. சில பேர் வந்து விர்ச்சுவலாக கூட நிறைய பண்ணுறீங்க, இந்த இதில் எனக்கு தெரியுது. பட் ஆனால் எதுவும் சக்ஸஸ் ஆன பாடில்லை. நிறைய வந்து ஃபேக்கான ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் இருக்காங்க. மணியை மட்டுமே இது பண்ணி இருக்காங்க. சரியான கைடன்ஸ் கொடுக்கறதில்ல, சரியான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதில்ல. அதனால் மற்றவங்க கர்மாவில் கை வச்சிங்கன்னா டப்புன்னு அடி வாங்குவீங்க. அதனால் ஏதாவது மாஸ்டர் கிளாஸ் கற்றுக்குறேன், இல்லைனா மாஸ்டராக இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி லேகிங்கில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைஃப் கோச்சிங் கிளாஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்களுக்கு சர்வீஸ் கொடுங்க. இது என்னோட வந்து தாழ்மையான வேண்டுகோள். ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்கள் வாழ்க்கையே ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. நிறைய ஃபேக்கான ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்களை தான் நீங்கள் மாற்றிக்கணும். இந்த கார்ப்பரேட் உலகத்தில் இருந்து உங்களை எப்படி தற்காத்துக்கணும், அந்த வித்தையை நான் டிவைன் பாத் சேனல் மூலமாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பப்ளிக்காக என்னால் வெளிப்படையாக பேச முடியாது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் நம்மளோட சேனலில் வந்து ஹீலர்ஸ் பார்க்குறீங்க, டாரூட் ரீடர் பார்க்குறீங்க, தெரபிஸ்ட் பார்க்குறீங்க. இறைவன் கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குது, இதை பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இதுக்கான கன்க்ளூஷன் வேணும், தீர்வு வேணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஸ்க்ரீனில் தர்ற நம்பருக்கு சரியா? அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது கைஸ், அப்புறம் வந்து வருத்தப்படாதீங்க. நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், உங்கள் ஊர் பேர் கூட அனுப்புங்க. இந்த ஊர்லேருந்து இவங்க கால் பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து இந்த ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். உங்களுக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் என்ன, அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத நான் வந்து உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரிங்களா? ஓகேப்பா. ஃபைல் 1 சூஸ் பண்ணவங்க சாமுவேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 44455, அதெல்லாம் அவரோட நம்பர். அந்த நம்பருக்கு அடிக்கடி நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து பைல் 2க்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல், அவருக்கு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க கைஸ். பைல் 2க்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாரு? சாமுவேல் ஏஞ்சல் கைடன்ஸ் பிளஸிங் ப்ளீஸ். நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க திரும்ப ரீயூனியன் ஆகுமா? திரும்ப அவங்களோட நபரோட அவங்க இணை சேருவாங்களா? ரீயூனியன் இருக்கா?
அவங்களுக்கு வேறு என்ன கைடன்ஸ் கொடுக்குறீங்கப்பா? இந்த பைல் சூஸ் பண்ணவங்க நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. சிங்கிளாக இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு கிட்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? கமெண்டில் பதிவிடுங்க. அடிக்ஷன் ஆர் அஃபெக்டிங் யுவர் ரொமான்டிக் லைஃப். சில நாட்களாக சில பேர் எனக்கு இந்த கார்டு அடிக்கடி வருது கைஸ். நான் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கொஞ்சம் டீப்பாக நான் வந்து ரீடிங் போடும் போதெல்லாம் ஒரு கார்டு எனக்கு வந்து இந்த பர்சன் இந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் வெளில வாங்க கைஸ், வந்தீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்கிறார். நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபீமேல் எனர்ஜி கிட்ஸோடு இருக்கீங்க, சிங்கிளாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட நபர் உங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் கூட நோ கான்டாக்டில் இருப்பீங்க, பேச்சுவார்த்தை கிடையாது. அவருக்கு உங்கள் தாட் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் வந்து ஈகோவை வந்து இது பண்ணுங்கள், லெட் கோ பண்ணுங்கள். இது கரெக்டாக நீங்கள் உங்களை வந்து இது மாதிரி இந்த இதிலேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது எல்லாம் நல்லதே நடக்கும். சரியா? ஸோ உங்கள் பர்சன் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, உங்களுக்கு சரியான சப்போர்ட் தருவாங்க. அவங்களுக்கு உங்களோட தாட்லாம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் வந்து இப்போதைக்கு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வேண்டாம். சரியா? இப்போ டாரூட்லேயும் பார்க்குறேன் நான் ஃபர்தராக அவர் என்ன டீட்டெயில் கொடுக்குறாரு, என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்ட்டு. அடாடாடாடா, வாட் அ சர்ப்ரைஸ் யார்! பியூட்டிஃபுல் யார்! வெற்றி வெற்றி. உங்களுக்கு இதில் மட்டும் கிடையாது, உங்களுக்கு லைஃப்பில் நீங்கள் வேறு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் கேட்குறீங்க, அதுலேயும் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் அந்த மாதிரியும் தெரியுது. ஒரு சிலர் லைஃப்பில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்களுக்கு நிறைய கதவுகள் உங்களுக்கு. நீங்கள் சிங்கிள், நான் தான் சொன்னேன்ல சிங்கிள் பர்சனாக இருக்கீங்க. ஒரு சிலருக்கு ரீயூனியன் கூட பாசிபிள் இருக்குது. அவர் வந்து உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாருப்பா எப்படி கொண்டு வந்து கண்டிப்பாக ஒரு நீங்கள் வந்து சில பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. மேரேஜ்க்கு அடுத்த கட்டம் மேரேஜ் ஆகும், ரீயூனியன் இருக்குது. உங்கள் பர்சன் ஒரு டிவைன் லைட் பவர் மாதிரி, அவரை நீங்கள் தான் மிஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஏஞ்சல் அந்த கார்டு உங்களை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ரொமான்டிக் லைஃப் நல்லா இருக்குன்றாரு. வாட் அ பியூட்டிஃபுல்ப்பா. வா, தேங்க் பண்ணுங்கப்பா, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்கப்பா, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்கப்பா இறைவனுக்கு. சாமுவேல் ஏஞ்சல், தேங்க்யூ காட், தேங்க்யூ டியர், தேங்க்யூ ஏஞ்சல். ஐ லவ் யூ டேட், ஐ லவ் யூ ஸோ மச் அப்பா. இந்த அடிக்ஷனுக்கு காரணம் உங்களோட பாஸ்டில் நடந்த சில ஃபெயிலியர்ஸ். எல்லா விதத்துலையும் நீங்கள் அடி வாங்கியிருப்பீங்க, அதை தாங்க முடியாமல் இப்போ வந்து நீங்கள் இதுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கு உங்களுக்கு. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களோட எனர்ஜி தேவையில்லாமல் நீங்கள் வந்து விரயம் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட யூனியன் வந்து ஒரு யூனிக்காக ஒரு எப்படின்னா டிவைனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இது. நீங்கள் எப்படி வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு அமையும். ஒரு சிலருக்கு வந்து நியூ ப்ரப்போசல் இருக்குது. ஒரு சிலர் நீங்கள் வந்து உங்கள் பர்சன் ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்களுக்கு திரும்ப அகைன் உங்களுக்கு வரலாம். பேலன்சிங் வேணும் கண்டிப்பாக. குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குது, ரீயூனியன் இருக்குது கைஸ். சூப்பர் சூப்பர், கிளாப். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி வந்ததுமே 3 கார்டுமே வந்து பாசிட்டிவான கார்ட்ஸ் எல்லாமே. ஓகே, சன் கார்டு, ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். சூப்பர். உங்களோட நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அந்த விஷயங்களை கொடுக்குறாரு உங்கள் பர்சன். உங்களுக்கு ஒரு நீங்கள் எப்படி அவர் வந்து நல்ல அன்பாக பார்த்துக்கணும், எனக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணணும், அப்படியெல்லாம் நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கீங்களோ, அப்படியெல்லாம் நீங்கள் ப்ரே பண்ணிங்களோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்களோ, உங்கள் லைஃப்பில் வராரு.
சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலி பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகுது, சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் இருக்குது, உங்களுக்கான அந்த விஷஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஓகேவா? உங்ககிட்ட இப்போ இருக்க வேண்டிய உங்ககிட்ட என்ன தெரியுமா ஒரு இது இருக்குது ட்ராபேக்னு பார்க்கும்போது, உங்களோட சக்ராஸ் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆறா சக்ராவில் ட்ரைன், அதாவது உங்களோட எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? உங்ககிட்ட ஒரு பேலன்சிங் வேணும். இந்த பேலன்சிங் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த லைஃப், பிரைட்டான லைஃப் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏஞ்சல். ஓகேவா? ஸோ எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இதிலேருந்து எப்படி மேடம் நான் வெளியே வர்றது? எனக்கு வந்து நான் எதாவது ஹீலிங் தெரிஞ்சால் யாராவது ஹீலர்ஸ் இருந்தால் போய் பண்ணிக்கோங்க, இல்லை உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், அவர் மேலே நல்ல ஒப்பீனியன் வைங்க. இப்போ சில பேர் வந்து புது லைஃப்காக கேட்குறீங்க அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. அதுக்கு நீங்கள் இந்த அடிக்ஷன், இந்த பழக்கத்துலேருந்து வெளில வரணும். ஒரு சிலருக்கு இந்த அடிக்ஷன் இல்லை, வேறு ஏதாவது கூட பழக்கங்கள் இருக்கலாம், அப்படி எனக்கு இன்ட்யூஷன் வருது. அது மாதிரி ஏதாவது இருந்தால் வெளியில் சொல்ல முடியல என்னால் அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கான அந்த புரிதல் நான் கொடுத்துருவேன். எந்த அடிக்ஷனாக இருந்தாலும் அந்த அடிக்ஷன்லேருந்து நீங்கள் ஈஸியாக வெளியே வர முடியும். எங்களால் முடியும், டிவைன் பார்த்தால முடியும். ஓகேவா? நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா? நீங்கள் ரெடியாக இருக்கீங்கன்னா வாங்க. இவ்வளோ விஷயம், எவ்வளோ அழகாக புரிதல் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா? உங்களுக்கு இவ்வளோ அற்புதமான லைஃபு கையில் கொடுத்துட்டு நீங்கள் தான் உங்களை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஓவர் தாட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஃபெயிலியர் பார்த்துறீங்க. எஸ், உங்கள் பர்சன் உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து கொஞ்ச நாளாகவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பர்சன் லைஃப்பில் வரணும், நம்மளை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு அன்பான பர்சன் வரணும், எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வருவாங்க. பட் நடந்தது வந்து என்ன, நடந்த விஷயத்த அப்படியே ஏற்றுக்க சொல்கிறாரு. அதிலேருந்து நீங்கள் பாடம் தான் கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து வெளியில் எப்படி நம்ம வந்து தற்காத்துக்கணும், நம்மளை நெக்ஸ்ட்டு இதுக்கு லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படி தான் யோசிக்கணுமே தவிர, இது மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா முன்னேற முடியாது. உங்கள் குழந்தை, உங்களை சார்ந்தவங்க எல்லாருமே வந்து கஷ்டப்படுவாங்க. உங்கள் கணவர் உங்களை பற்றி யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் எனர்ஜி மோஸ்ட் ஆஃப் 75% வந்து ஃபீமேல் பார்க்குறீங்க, சிங்கிளாக இருக்கீங்க, குழந்தையோடு இருக்கீங்க. உங்கள் கணவர் உங்களை பற்றி நினைக்கிறாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ரீயூனியன் இருக்குது, உங்களை பேலன்ஸ் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ட்ரெயின் பண்ணிடுறதுனால தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்காம நீங்கள் கஷ்டப்படுறீங்க. இதை சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டார். அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். 44455 நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, நன்றி சொல்லிக்கிட்டே இருங்கப்பா. அவர் எவ்வளோ அற்புத தேவன் அவர். தூதர்கள் அமைச்சு உங்களுக்கு வந்து அவங்களும் சும்மா வந்து உங்ககிட்ட இந்த சொல்லலைப்பா. இறைவன் எல்லாருக்கிட்டையும் டைரெக்டாக இது பண்ண மாட்டார் அவர். ஏன்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க. எம்டியை போயிட்டு சாதாரணமாக ஒருத்தர் வந்து கஸ்டமர் போயிட்டு எம்டியை போய் நான் மீட் பண்ணணும் அப்படின்னா உடனே போய் எம்டியை மீட் பண்ணுற முடியுமா? அவருக்கு கீழே எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, அத்தனை டிபார்ட்மெண்ட்லேயும் பர்மிஷன் இருக்குது. அவர் என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காலோ அந்த பிரச்சனையை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் பீப்புள் சரி பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஸ்டமர், அவருக்கு வந்து அவரோட சர்வீஸ், அந்த கம்பெனியோட சர்வீஸில் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது, டவுட் இருக்குது, அதை கிளியர் பண்ணோம். அதுக்கு போய் எம்டியை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பர்சன் காண்டாக்ட் அவங்கள வந்து பார்த்து பேசினாலே போதும். அப்போது அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசப்ஷனிஸ்ட் முதல்ல அவங்கள அட்டென்ட் பண்ணுவாங்க. அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து என்கொயரிக்கு வந்திருக்காங்க, சேல்ஸா, சர்வீஸா, இல்லைனா வேறு என்ன டிபார்ட்மெண்ட்டு, ப்ரொடக்டிவிட்டியா என்ன, கரெக்டாக நான் சொல்கிறது? அவருக்கு சர்வீஸில் தான் ஏதோ டவுட் இருக்குன்னா அப்போ சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் பீப்புளை கூப்பிட்டு அவரோட பிரச்சனை என்ன அவருக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அங்கேயே அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதை வந்து எம்டி வரைக்கும் கொண்டு போக தேவையில்லை. இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்டெல்லாம் முடியாத பிரச்சனை தான். அப்போ தான் அந்த பிரச்சனையை பற்றி எம்டி கிட்ட போகும். அவரும் என்ன பண்ணுவார், அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் பர்சனை கூப்பிட்டு அவரை கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. ஃபைனலாக போனாலும் அங்கே அதுதான் நடக்கும். அதுதான் இதுக்கு மேலே எவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறது. சாமுவேல் ஏஞ்சலோட டிபார்ட்மெண்ட் இது. ரிலேஷன்ஷிப், லவ், அன்பு, காதல், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங்.
எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாரு பாருங்க. எவ்வளோ அழகான பிளெஸ்ஸிங்ஸ்ப்பா, சான்ஸே இல்லைப்பா. பிள்ளைங்களா, நீங்களாம் லக்கி சைல்டு. இந்த 2 கார்ட்லேயும் அப்படி ஒரு அற்புதமான விஷயம். இதுக்கு மேலே என்னங்க, இது மாதிரி ஒரு கார்டு வருதுன்னா ஒரு டிவைன் லைட் மாதிரி உங்களோட சோல்மேட் உங்களுக்காக வராங்கங்க. உங்கள் பர்சன் உங்களுக்காக, இந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் கரண்ட்டில் இப்போ நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தால் கூட உங்கள் பர்சன் உங்களுக்கு இந்த அளவு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் தான் கரண்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த எல்லா விதத்துலேயும் அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயம் கேட்குறீங்க, ஒரு மாடர்ன் சப்போர்ட் கேட்குறீங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு சிலர் லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னாலும், பிரேக்கில் இருந்தாலும் உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே நல்ல ஒரு அக்கறை இருக்குது, வருவாங்க. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் கூட ஏற்படலாம். நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. உங்களோட அடிக்ஷன், உங்களோட அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹேபிட் உங்களுக்கு இருக்குன்னா அதை மாற்றிக்கோங்க. ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியலையே மேடம், எங்களுக்கு வேறு என்ன வழி அப்படின்லாம் ஏதாவது ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் மெத்தட் தெரிஞ்சாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் பார்க்குறீங்களான்ட்டு. இன்கேஸ் உங்களுக்கு அது மாதிரி நிறைய ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் எனக்கு இது பண்ண மாதிரி தெரியலன்னா இங்கே எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே இருக்குது. நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் உட்காந்துருந்தீங்கன்னா கூட நான் இங்கேருந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் மெத்தடை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், உங்களை வந்து க்யூர் பண்ண முடியும். இறைவன் அப்படி ஒரு அற்புத ஒரு வாய்ப்பையும் சக்தியும் இறைவன் கொடுத்து உங்களுக்கு வந்து டிவைன் பாத் மூலமாக ஒரு குருவை கொடுத்துருக்காரு. கிளாஸ் ரூமில் டீச்சர் இருக்க கிளாஸ் ரூமில் உட்காந்து உங்கள் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்கள் டவுட், அப்பப்போ வர டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி உங்களோட லைஃப்பை சந்தோஷமாக வாழுங்க. உங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான அழகான என்ன மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு பார்க்குறவங்க நீங்கள் மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் முருகர் பக்தராக இருக்கீங்க. அதிகமாக முருகர் பக்தர் அண்ட் மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸ் அதிகமாக இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. அவங்களுக்கெல்லாம் தேங்க் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க கைஸ். எவ்வளோ சந்தோஷம் இந்த கார்டு பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னும் எனக்கு எனர்ஜியாக இருக்குது. எனக்கு சந்தோஷம் அவ்வளோ தாங்க முடியல. ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நடக்க போகிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? கமெண்ட்டில் நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பலித்தமாகுது, நடக்குது அப்படின்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடக்குது? அதை பதிவிட்டிங்கன்னா எத்தனை பேர் அதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறீங்க, நீங்கள் நம்பிக்கை கொடுக்குறீங்க. இறைவன் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையும் நிறைவேறும், நீங்கள் இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளில வாங்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வரல அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை வந்து டிவைன் பார்த்து உங்களுக்கு கொடுக்கும். காண்டாக்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கேருந்து பேசுகிறீங்க, இப்போ வெளியூர்லேருந்து பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்கன்னு பண்ணது நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், அடுத்தது என்ன, எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுங்கிறத நான் பார்க்க முடியும். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை. ஓகே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம பைல் 3க்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 3 சூஸ் பண்ண மக்களே நீங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவர் நம்பர் 44455 நம்பருக்கு கமெண்ட்டில் வந்து பதிவிட்டு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. சாய்ராம். பைல் 3 சூஸ் பண்ண ஏஞ்சல் என்ன சொல்கிறார்? நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கிற மக்கள் திரும்ப ரீயூனியன் ஆவீங்களா? உங்களுக்கு என்ன கைடன்ஸ் இருக்குது? மீண்டும் உங்கள் நபர் உங்களோட இணைவாரா? உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறார்? ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 சூஸ் பண்ணவங்க ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓகே, த டைம் has come to clear your energy. காலம் கரெக்டாக அது வேலையை செய்யும், ஹீல் பண்ணும் உங்களை. நீங்கள் எதையும் பிடிச்சி நிறுத்தாதீங்க. காலம் அழகாக உங்களை வந்து கரை சேர்க்கிற அந்த நேரம் வருது. நீங்கள் உங்களோட அந்த பாஸ்ட் தாட்ஸு, அந்த நபரையும் நினச்சி ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க.
ரெண்டாவது, உங்கள் வாழ்க்கை இதுதானா, இவ்வளோதானா எனக்கு வாழ்க்கை, சிங்கிளாக இருக்கீங்க இல்லையா, அந்த என்ன சொல்கிறது, அந்த தனிமை, அந்த லோன்லினஸ் ரொம்ப உங்களை அழுத்துது. நான் இதுக்கு வந்து தகுதி இல்லையா, எனக்கு நான் வந்து இதெல்லாம் என்னோடய கர்மாவா, கார்மிக்லாம் சொல்கிறாங்களே, அதனால தான் என்னை வந்து நான் வந்து இந்த மாதிரி இவங்ககிட்டலாம் ஏமாறுறேன்னா, என் லைஃப் இப்படியே போயிடுமா. நீங்கள் லவ்வபிள் பர்சன் தான், அன்பானவங்க தான், தகுதி உள்ளவங்க தான். உங்களை கில்ட்டாக நினைக்காதீங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்க அந்த பாஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுங்கன்ற. அது எப்படி மேடம் நீங்கள் சொல்லிடுறீங்க, ஈஸியாக சொல்லிடுறீங்க மேடம், ரிலீஸ் பண்ணுங்கன்ட்டு ஏஞ்சலும் சொல்கிறாங்க. எப்படி மேடம், என்ன அவ்வளோ பண்ணாங்கல்ல, எனக்கு எவ்வளோ வலி இருக்கும். அப்படி இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் எப்படி வந்து இது பண்ண முடியும், ரிலீஸ் பண்ண முடியும்? சரி வாங்க, அதுக்கு என்ன செய்யலாம், என்ன சொல்கிறாரு ஃபர்தராக டாரூட்டில் பார்த்துடலாமா? பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு கைடன்ஸ் என்ன வச்சுருக்காரு? உங்களுக்கு நெக்ஸ்ட் லைஃப் இருக்குதா, இல்லை இவங்களோட ரீயூனியன் இருக்கா? ஹீலிங் பற்றி தான் பேசியிருக்காரு அதில். ஓகே, ஹீலிங் வேணுங்கிறவங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் சரியாக இருக்கும், உங்களுக்கு ரேக்கி ஹீலிங் கொடுத்தா சரியாக இருக்குமா, இல்லை ஃப்ளவர் தெரப்பியா, இல்லை லைஃப் கோச்சிங் கிளாஸா, எது உங்களுக்கு சூட் ஆகுங்கிறதெல்லாம் நான் வந்து பர்சனல் ரீடிங் வரும்போது தான் பார்த்துட்டு சொல்ல முடியும். ஒரு சிலர் பொதுவாக அப்படியே கேட்குறீங்க, அப்படி கேட்டிங்கன்னா அது சரியாக இருக்காது. ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்ட்ரகிள், ஒரு சிலருக்கு கார்மிக் விளையாடின்னு இருக்கும். அவங்களுக்குலாம் நான் சும்மா இது மட்டும் ஒரு கோர்ஸ் மட்டும் எடுங்க, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முடியாது. உங்களுக்கு கார்மிக் இந்த மாதிரி இல்லை பிளாக் மேஜிக்லாம் இருந்துச்சுன்னா நான் லைஃப் கோச்சிங் கிளாஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களை வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுன்சிலிங் இருக்கும். கவுன்சிலிங் டைம் நீங்கள் உங்களோட பிரச்சனையை சொல்லும் பொழுது உங்களுக்கு எது கொடுக்கலான்ட்டு அந்த இது வந்து எனக்கு தெரியும், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ், பேலன்சிங் வேணும் உங்களுக்கான அந்த கால நேரம் கரெக்டாக பாருங்களேன். இந்த கார்டுக்கும் இதுக்கும் ரெசனேட் டைம், கரெக்டான அந்த டைம் டியூரேஷன் வரும்பொழுது நீங்கள் கரெக்டான மனநிலைமையில் இருந்தீங்கன்னா அந்த பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ண முடியும். அந்த கரெக்டான டைமுக்கு அலைன் பண்ணின்னு இருக்காங்க யூனிவர்ஸ். நீங்கள் இன்னும் சும்மா நீங்கள் வச்ச ப்ரேயர்லாம் நான் இன்னும் வந்து இதுவாகலையே, அவங்க எதுவுமே எனக்கு செய்யலையா. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்கு, ரொம்ப நாலேஜ், இன்டெலிஜென்ட். நீங்கள் 4 பேருக்கு கைட் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் படுத்தி விடுங்க கைஸ். டீச்சர்ஸு, ஹீலர்ஸு, அந்த தெரப்பிஸ்ட் அந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க. ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அடி, வலி, வேதனை, உங்களுக்கு எதுலேயுமே இந்த லைஃப் ஸ்ட்ரகிளிருந்து ஒரு இது இல்லை உங்களுக்கு. அதனால் நிறைய கேள்விகள். இந்த டைம் உங்களுக்கு ஒரு அவேக்னிங் டைம். ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட உங்களுக்கு, நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைனில் கூட உங்களுக்கு ஒரு அடுத்த கட்டம் நீங்கள் மூவ் ஆன் பண்ணுவீங்க கைஸ். உங்களுக்கு அதன் மூலமாக ஒரு ரிலீஸ் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு ஏன் இந்த பேலன்சிங் இல்லை அப்படின்னா, நீங்கள் பார்த்த அந்த ஃபெயிலியர்ஸ், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஃபெயிலியர் கொடுத்துட்டு உங்களை வந்து நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து வேடிக்கை பார்க்குறாங்க, அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல. கண்டிப்பாக இந்த இதெல்லாம் மாறும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் இருக்குது, அது உங்களோட எக்ஸ்கிட்ட இருந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த காலம் வரும் வரை உங்களை வந்து பேலன்சிங்காக உங்களோட எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வாங்க. உங்களை இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து நீங்கள் வெளில வந்து பேலன்சிங்காக இருந்தீங்கன்னா அந்த காலம் கனியும் பொழுது கரெக்டாக அலைன் ஆகி உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க உங்களோட ஹையர் செல்ஃபோட அட்வைஸை கேட்கணும். உங்களுக்கு மனதில் தோணும் இல்லையா, நம்ம பிரச்சனைக்கு இவங்கக்கிட்ட போனால் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இவங்கக்கிட்ட பேசணும், இவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் யாரையாவது நினச்சிருந்தா கூட அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சொல்யூஷன் கேளுங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். இன்கேஸ் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சாலும் தயங்காதீங்க. போதும், இவ்வளோ நாள் தயங்கி நின்னதெல்லாம் போதும்.
எஸ்ப்பா, ரீயூனியன் இருக்குப்பா. சந்தோஷமா? யூ ஆர் அ கிரேட் மேஜிஷியன், கிரியேட்டர், யூ ஆர் அ கிரியேட்டர். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குது கைஸ். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்? உங்களை பேலன்ஸிங்காக வச்சுக்கணும். இந்த எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில வாங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த ரீடிங் பார்க்குறதுலேருந்து 1 இயர் ஆகும். ஒரு சிலருக்கு எப்போ வேணாலும் அந்த இது வரலாம். அதாவது உங்கள் நபர்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் வரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஹையர் செல்ஃப் யார்கிட்ட பேசினா ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட அவங்களோட அட்வைஸை கேளுங்க. ஓகேவா? அவங்க வாயிலேருந்து வர அந்த வார்த்தையை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதிலேருந்து வெளில வர முடியும். அது யாரை வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து யார் வேணாலும் நினச்சிருக்கலாம். ஓகேவா? கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலன்னா டிவைன் பாத்தில் உங்களுக்கு லைஃப் கோச் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, யூனிவர்ஸ் உங்களுக்கு வாய்ஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த லேகிங் இருந்தால் சரியாகும். உங்களுக்கு ஆஸ் அ குரு, உங்களுக்கு வந்து குரு இல்லையே, நமக்கு ஸ்பிரிச்சுவலில் ஒரு அவேக்னிங் இருக்குது. கண்டிப்பாக 1 இயர்க்குள்ளே சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து அபவ் 40-45க்கு மேலே இருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங்கில் இருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஞானம் பிறக்குது. உங்கள் லைஃப் இதுக்கு வந்து யாரையாவது மெயினான தெரிஞ்சவங்கள, கொஞ்சம் ஹையர் செல்ஃபில் இருக்கிறவங்கள பார்க்கணும், பேசணும், ஏதோ ஐடியா பண்ணின்னு இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சூப்பராக கொடுத்துட்டாருப்பா. கண்டிப்பாக சிலருக்கு வந்து உங்கள் பர்சன்கிட்டேருந்து இமீடியட்டாக ஏதாவது ஒரு இது சைன் கிடைக்கும். ஒரு கால் பண்ணலாம், இல்லைனா மெசேஜ், அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிகேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஷிஃப்டிங் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பர்சன் உங்களை இங்கேருந்து இந்த ஊர்லேருந்து கூட வெளியூருக்குலாம் கூட அழைச்சிட்டு போகலாம். ஸோ வேண்டாம், இங்கே இருந்தால் நம்ம பழைய நினைவுகள் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகலாம். கண்டிப்பாக ரீயூனியன் இருக்குப்பா. ஒரு சிலருக்கு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் இருக்குது, 2வது ஞானமும் வருது, உங்களோட லைஃப்பில் ரீயூனியன் ஆகுது. அந்த ரீயூனியன் ஆகிறது ஒரு சிலருக்கு வந்து இட் வில் டேக் 1 இயர். ஓகே, ஸோ நான் சொன்ன இந்த கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ், சாமுவேல் ஏஞ்சல் கொடுத்த இந்த விஷயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராசஸ் ஏதாவது வேணும், ஹீலிங் ப்ராசஸ் வேணும், இல்லைனா கிளாஸஸ் எதாவது கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், ஃபுல் மூன் டே அப்போது உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் தீக்ஷா கிளாஸ் இருக்குது. சில பேர் பிளாக் மேஜிக்கில் அவஸ்தைப்படுறீங்க, சில பேர் கார்மிக்கு, இந்த மாதிரி ரொம்ப வெளியே இது வந்து ஆஸ்ட்ராலஜராலேயோ இல்லை நம்ம சாதாரண மக்கள் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களை வெளியே எடுக்க முடியாது. இதுக்கு இங்கே ஃபுல் மூன் டேயில் கொடுக்குற அந்த இனிஷியேஷன் கிளாஸ் உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டும். ஏன்னா அது வந்து சித்தர்களுடைய அற்புதமான ஒரு கிளாஸ். அதில் சித்தர்கள் கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாமே டிவைன் எனர்ஜி, தீட்சை மந்திரங்கள்லாம் இருக்குது. அதனால் மட்டும்தான் அதை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களோட அந்த கார்மிக் எல்லாம் கரையும், நீங்கள் நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தான் அந்த ஃபுல் மூன் டே, அப்புறம் வந்து அமாவாசை முடிஞ்சு 3ஆம் பிறை வருதில்ல அந்த நாள், அதே மாதிரி சிவராத்திரி, அந்த மாதிரி முக்கியமான தினங்கள், அந்த பவர் டிவைன் எனர்ஜி எப்படி நீங்கள் எடுத்தால் நீங்கள் உங்களோட அந்த கார்மிக்கை உடைக்க முடியுமோ, உங்களோட பிளாக் மேஜிக்கை ரிமூவ் பண்ண முடியுமோ, உடைக்க முடியுமோ, அந்த மாதிரியான டைம் உங்களுக்கு நான் வந்து ஸ்லாட் பண்ணி கொடுக்குறேன், ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். யாருக்காவது அதெல்லாம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து இந்த வீடியோ பிகினிங்லேயே நான் ஒரு பதிவு கொடுத்துருப்பேன். ஓகேவா? பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு திரும்ப பார்க்கணுன்னா அதை போய் பார்த்துக்கோங்க. முன்னாடியே பதிவு பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் இதெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும், லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாராவது மாஸ்டர் கிளாஸ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். சரிங்களா? ஓகேப்பா. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.